அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஔவையாருடைய சித்தர்கள் ஔவையார் வச்சிருக்கீங்க. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. இதனுடைய விளக்கத்தில் ஐயா இங்க கொஞ்சம் எனக்கு கிடைச்சிருச்சு. இதை வெளியில எப்படி ஐயா கண்டுபிடிக்கிறது? நம்ம பாழா போன மனம் இருக்குது. இந்த மனமாகப்பட்டது பல விஷயங்களை தேடுது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் போய் அவனுடைய மனசில் ஏற்படுற கேள்விகளுக்கு விடை தேடுறான். இப்படி ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு நண்பனா ஒவ்வொரு ஆசிரமா ஒவ்வொரு இடமா போய் விடை கேட்கும்போது அவனுக்கு எங்கே விடையே கிடைக்கல. விடை எங்கெல்லாம் கிடைக்கலையோ அது வரைக்கும் அவனுடைய மனம் அலைஞ்சிக்கினே இருக்குது. ஆனால் அது ஏதோ ஒரு இடத்துல உன் மனசில் ஒரு கேள்வி எழுந்து போச்சுன்னா இந்த உலகத்தில் ஒரு பதிலும் எழுதும். பதில் இல்லாத ஒரு கேள்வி எழாது, கேள்வி இல்லாத பதில் எழாது இந்த உலகத்தில். அப்போது நீங்கள் கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாமல் இருக்கும், ஆனால் அதனால் பதிலே இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல பதில் இருக்கும். அப்படி பதில் இருக்கிற இடங்கள் எங்கே கிடைச்சதோ உங்களுக்கு, அந்த பதில்கள் அங்கே கிடைக்கும் போது நீங்கள் அதுக்கப்புறம் அந்த தேடுதலை விட்டுட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஏன்னா நீங்கள் தேடின உண்மையினுடைய விளக்கம் உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ அதுக்கப்புறம் உங்கள் மனம் அதை தேடாமல் நின்று போகுது. அப்போ நமக்கு இந்த இடத்துல தான் கிடைச்சது, இவ்வளோ இடம் தேடணும், நமக்கு எங்கேயும் கிடைக்கல அப்படின்ற உண்மை விளங்கி போகுது. விளங்கும் போது அந்த இடத்துல மனசு சாந்தி பெறுது. அந்த சாந்தி பெறுற இடம் தான் பிரம்மசூத்திர குழு. ஏன்னா நீங்கள் எத்தனையோ ஆசிரமம் கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க. கோயம்புத்தூரில் ஊட்ட சுற்றி ஆசிரமம் உண்டு என்ன. ஆனால் சீடர்களை கோயம்புத்தூரில் இருக்கிற சீடர்களை விட குருமார்கள் கோயம்புத்தூரில் அதிகம். அத்தனை குருமார்கள் இருந்தாலும் ஆனால் எங்கேயாவது எந்த ஆசிரமத்துலேயாவது ஒரு சீடனை கூப்பிட்டு உட்கார வச்சு கேளு, மனசில் இருக்கிற கேள்வியை கேளு, அதுக்கு பதில் சொல்கிறேன்னு சொன்ன குரு நீங்கள் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன் கிடையாதுன்னா இது ஒரு ஆபத்தான வழி. ஒருத்தன் என்ன கேட்க போகிறான்னு தெரியாது. இது டிவி கிடையாது. கேள்விகளை எழுதி பதில்களை எழுதி நீ இத்த கேளு நான் இந்த பதில் சொல்கிறேன்னு பேசிக்கின்னு ஒரு அரை மணி நேரம் சொல்கிற விஷயம் இல்லை. இது ஆன்மீகம். அவன் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியாது, அவன் என்ன கேட்க போகிறான்னு தெரியாது. ஆனால் நீ அந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் குருவாக இருக்கும்போது. அப்போது இது எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம். கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அந்த அம்மாவுக்கு 65 வயசு. அந்த அம்மா மேட்டனாக இருந்து நர்ஸில் மேட்டனாக இருந்து ரிட்டையர்ட் ஆகிக்கிறாங்க. அவங்க இமயமலையில் இவர்கிட்ட 3 வருஷம் இருந்துருக்குறாங்க. பருவதமலை சாமிக்கிட்ட 10 வருஷம் இருந்துக்கிறாங்க. இவ்வளோ வருஷம் 13 வருஷம் நான் இந்த மகான்கள்கிட்ட இருந்தோம். நான் ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கல, ஒரு விஷயமும் சொல்லி கொடுக்கல சாமி. ஆனால் உங்களுடைய பதிவுகளை பார்க்கும்போது எவ்வளோ விஷயங்களை நாங்கள் இழந்துட்டோமே இந்த வயசில், எப்போவோ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டுமேன்ட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது ரொம்ப ஆபத்தான கத்தி மேலே நடக்கிற மாதிரி நீங்கள் எப்படி நடத்துக்கணும் தெரியுதுமா. எனக்கு டேஞ்சரான ஆபத்தான விஷயம் தெரிஞ்சு தான் நடக்கிறேன். ஏன்னா நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் கேள்வி கேட்டவ எழுந்து நிற்கணும். அதுக்காக தான்மா இவ்வளோ பதில் சொல்லின்னு இருக்கிறேன் அப்படின்னு. அதனால் முதல்ல அவன் தெளிவடையணும். என்னுடைய வாழ்நாள் முடிஞ்சு போச்சு, நான் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கினேன். ஆனால் வரவன் தெரிஞ்சிக்க வேண்டியது ஏராளமாக இருக்குது. அப்போ அவன் தெரிஞ்சுக்கணுன்னா அவன் மனம் தெளிவடையணும். தெளிவடைஞ்சால் தான் அவன் தெரிஞ்சிக்க முடியும். மனிதன் குழப்பத்தில் எந்த செயலுமே சீராக செய்யவே முடியாது. மனம் எப்போ தெளிவாக இருக்குதோ அப்போ எதை செய்தாலும் தெளிவாக செய்வான். ஆனால் அவனுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு குழப்பங்கள் வந்துடுச்சுன்னா பேசினாலும் சரியாக பேச முடியாது, செய்தாலும் சரியாக செய்ய முடியாது. அப்போ மனிதனுக்கு முதல்ல அவன் வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறது குழப்பம், பயம். இந்த ரெண்டும் அவனை விட்டு நீங்கச்சுன்னா அவனுடைய செயலெல்லாம் சீராக இருக்கும். அதனால தான் இவ்வளோ கேள்விகள், இவ்வளோ பதில்கள் 40 வருஷமாக பேசின்னு இருக்கிறேன். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக கடவுளாக கொண்டாடின்னு இருக்குது. உயிரோடு இருக்கும்போது யாருக்கும் இந்த மாதிரி என்னுடைய வயசு 75 வயசில் கோவில் கட்டி எந்த மகானுக்கும் உலகத்தில் நான் பார்க்கல.
எனக்கு கனடாவில் கட்டுறாங்க, இந்த மலேசியாவில் கட்டி இந்த 14ஆம் தேதி ஓராண்டு விழா நடத்துகிறாங்க. இந்த தர்மபுரியில் அந்த அவங்க கட்டுறாங்க, திருப்பூர்காரங்க. இவர் ஒரு தர்மபுரியில் 1 ஏக்கர் இடம் வாங்கி கோயில் கட்டின்னு இருக்கார். இதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம், உலகத்தில் நடக்காத விஷயம். ஒரு அன்னதானம் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க? ஒரு தலைவருக்கு பண்ணாலும் ஒரு மகானுக்கு பண்ணாலும் ஏதோ வருஷத்தில் ஒரு நாள் பிறந்த நாள் வரும், அந்த பிறந்த நாள் ஒரு நாள் அன்னதானம் பண்ணுவாங்க. ஆனால் என்னுடைய பிறந்த நாளை எப்படி பண்ணுறாங்கன்னா வருஷம் 12 மாதமும் அன்னதானம் பண்ணுறாங்க. இது உலகத்தில் நடக்காத விஷயங்கள் இதெல்லாம். இது ஏன் நடந்தது? நான் யாருக்காவது சொன்னேன்னா, யாருக்கும் நான் சொல்கிறதில்ல, எந்த பெருமைக்கும் நான் ஆசைப்படுறதில்ல. ஏன்னா என்னை பல பேர் கேட்பாங்க, சாமி உலகம் ஃபுல்லாக இவ்வளோ புகழுகுதுன்னு. அது உலகத்தோடவே இருக்கட்டும், என் மனசுக்கு வரக்கூடாது. வந்ததுன்னா என்ன மாதிரி கெட்டவனே இருக்க முடியாது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு புகழ் போதை ஏறி போச்சுன்னா அவனுடைய செயலெல்லாம் கெட்டு போயிடும். அதனால் மனுஷனுடைய மனசில் புகழ் போதை மட்டும் ஏறவே கூடாது, அறிவு போதை தான் ஏறணும். அந்த அறிவு போதை யாருக்கு ஏறுதோ அவன் உலகத்துக்கும் நன்மையை சொல்லுவான், அவனுக்கும் நன்மையாக இருக்கும். புகழ் போதை யாருக்கு ஏறுதோ அவன் உலகத்தையும் கெடுப்பான், தண்ணியும் கெடுத்துப்பான். அது கிட்டவே வரக்கூடாது, அது உலகத்தோடு இருக்கணும்னு சொல்லுவேன். அதை மாதிரி எல்லா மகான்களும் காலில் உண்டா சந்தோஷப்படுவாங்க, நான் காலில் உண்டா வருத்தப்படுவேன். எல்லா மகான்களும் மாலை போட்டால் சந்தோஷப்படுவாங்க, நான் மாலை போட்டால் வானா வருத்தப்படுறேன். ஏன்? இந்த மக்கள் துன்பப்படக்கூடாது, எனக்கு மக்கள் சந்தோஷமாகணும். அது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள். அதுக்காக தான் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இது வரைக்கும் 40 வருஷமாக நடத்தின்னு வரேன். எத்தனையோ 1000 கேள்விகள், எத்தனையோ பெரிய பெரிய படித்த மேதைகள்லாம் கூட வந்து கேட்டாங்க. ஏதோ என்னுடைய அறிவுக்கு என்ன, நான் படித்தவங்க கிடையாது, இலக்கணம் இலக்கியம் தெரியாது, ஸ்கூல் வாசப்படி கூட மெதிச்சவங்க கிடையாது. ஏதோ என்னுடைய அனுபவத்தை வச்சு நானும் பேசின்னு இருக்கிறேன். இன்றைக்கி இந்த உலகமும் கொண்டாடிக்கின்னு இருக்குது சாமி. இது ஒரு சின்ன சந்தோஷம்தான், இது ஒன்றும் புகழ் கிடையாது. நல்லார் ஒருவர்கள் அவர் மாட்டு பெய்யன பெய்யும் மழை. ஆமாம், அவை சொல்லு. இது கரெக்டுங்களாங்க ஐயா? இப்போ பெஞ்சிட்டு இருக்கல்லங்க ஐயா? ஆமாம். ஏதோ நல்லா மக்கள் இருக்கிறதால தானே பெஞ்சுது. அது ஏங்க ஐயா சில இடத்துல அங்கே பெய்யுது இங்கே பெய்ய மாட்டேங்குது, இங்கே பெய்யுது அங்கே பெய்ய மாட்டேங்குது? இல்லை, இங்கே தான் தஞ்சாவூருக்கு போகும்போது தஞ்சை மண்ணில் வந்து பசின்றதே இருக்கக்கூடாதுன்னு கரிகால சோழன் காலத்திலேருந்து ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வரைக்கும் கட்டி காத்தாங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே சோர்வளம் மிக்க நாடு தஞ்சை மாநகர். ஆமாம், சோழ நாடு சோறுடை. ஆமாம். அப்படிப்பட்ட சோழ நாட்டில் வறுமை வந்துச்சு. வறுமைக்கு காரணம் என்ன அப்படின்னா நீர் இல்லை. நீர் இல்லாததால் வறுமை வந்தது. ஆனால் யாரோ ஒருவன் வசதியாக இருந்துக்கணும், அவனை வரைக்கும் வசதியாக வாழறான். மீதி பேரெல்லாம் எலும்பு கூடு மாதிரி பசியில் வாடி போயிருக்கிறான். பூமி எல்லாம் வெடிச்சு இருக்குது. அவை பார்க்குது, இது என்ன கொடுமை இது? இந்த ஊரே கெட்டவனாக இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஒரே ஒரு நல்லவன் இருக்க மாட்டான்னா, அந்த நல்லவனுக்காக நீ பெய்யக்கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே வெள்ளம் மழை பெய்ஞ்சி வெள்ளம் பெருக்கெடுத்து அந்த தஞ்சை மாநகரமே செழிப்பாக மாறிப்போச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எந்த உலகத்தில் எந்த ஞானியாவது சொன்னால் பெய்யுமா? பெய்யாது. ஏன்னா ஞானி மாதிரி வேஷம் கட்டுறவங்க தான் இருக்கிறோமே தவிர உண்மையான ஞானிகள் இல்லை. அதனால் சொன்னால் நடக்கிறது இல்லை. ஆனால் அது உண்மையான ஞானி அவை. உலகத்தில் எந்த மதத்திலையும் எந்த ஜாதியிலையும் எந்த இனத்திலையும் நடக்காத அற்புதங்கள்லாம் இந்து மதத்தில் நடந்த விஷயங்கள் கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த இந்து மக்கள் அதை புரிஞ்சிக்கவும் இல்லை, அதை தெரிஞ்சிக்கவும் இல்லை, அதை சொல்லவும் இல்லை. ஏன்னா வந்த ஞானிகள் எல்லாம் கடவுளை புகழ்ந்து பாடிட்டு போயிட்டாங்க. அதனால் மனிதனுக்கு பாமர மக்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. மீதி எழுதினவங்கெல்லாம் இலக்கணம் இலக்கியம் செய்யல எழுதிட்டு போயிட்டாங்க. அதனால் பாமர மக்கள் படிச்சுன்னு தெரிஞ்சிக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்து மதத்தில் இந்து மக்களுக்கு சொன்ன விஷயங்கள் செய்த விஷயங்கள் உலகத்தில் எந்த மதத்திலையும் செய்ததும் கிடையாது, செய்யவும் முடியாது. ஒரு 18 வயசு பொண்ணு போய் ஒரு சாதாரண கல் புள்ளியாரண்ட நின்றுக்குன்னு, அம்மா ஐயா எனக்கு இந்த 18 வயசு வேணாம். இந்த 18 வயசு இருக்கிறதால பல வாலிபருங்க என்னை பார்க்கறதுக்கு பொன் பார்க்க வராங்க. ஆனால் எனக்கு இந்த இளமை மறைஞ்சி முதுமை வந்தால் என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அந்த பிள்ளையார்கிட்ட கேட்ட உடனே அந்த 18 வயசு பொண்ணு 60 வயசு முதுமையை மூதாட்டியாக மாறி போச்சு. இது உலகத்தில் எந்த மதத்திலேயாவது எந்த ஞானியாலேயாவது செய்ய முடியுமா? எத்தனையோ அற்புதங்கள். காரைக்கால் அம்மையார் கணவனுக்கு 2 மாம்பழம் கொடுக்குறாங்க கடையில், அவர் வியாபாரம் பண்ணுறவர்.
அந்த மாம்பழத்தை வீட்டுக்கு கொடுத்து அனுப்புகிறாரு. மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்தால் வைக்க சாப்பிட சொல்லி ஒரு சிவனடியார் வந்துடுறாங்க. ஒரு பழத்தை அந்த சிவனடியாருக்கு வச்சிடுறாங்க அந்த அம்மா. ஆனால் கணவன் சாப்பாட்டுக்கு வந்தார், ஒரு மாம்பழத்தை அரிஞ்சு வச்சாங்க, ரொம்ப சுவையாக இருக்குது. அப்போ சொல்கிறாரு, அம்மா இன்னொரு மாம்பழம் கொடுத்தேன், அதையும் அரிஞ்சு எடுத்தார், ரொம்ப சுவையாக இருந்தார். ஆனால் இல்லை, அது சிவனடியாருக்கு வச்சுட்டாங்க. இப்போ இல்லையே, நான் எப்படி இல்லைன்னு என் கணவன்கிட்ட கொடுத்தாமிச்சதை சொல்கிறதுன்ட்டு கடவுள்கிட்ட போய் கையேந்தனா மாம்பழம் விழுது. அந்த மாம்பழம் வந்ததால் கணவன்கிட்ட எடுத்துன்னு கொடுக்குறாங்க. அப்போ கணவன் சொல்கிறார், முன்ன சாப்பிட்ட பழம் வேறு டேஸ்ட் ஆகுது, இது அதை விட ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு. இது கடவுள் தந்த பழம் அப்படின்றாங்க. இதெல்லாம் உலகத்தில் எந்த மதத்துலேயாவது நடந்துக்குதா? சாதாரண பெண்கள் நடத்தின விஷயம் இது. காரணம் என்ன? சுயநலமற்ற தெய்வ வழிபாடு பண்ணவங்க. மத வழிபாடு சுயநலத்துக்காக பண்ணப்படுறது, பணத்துக்காக பண்ணப்படுறது. பணத்துக்காக பண்ணுறதோ மதத்துக்காக பண்ணுறதோ மக்களை ஈர்க்கத்துக்காக பண்ணுறதெல்லாம் சுயநலம். அந்த சுயநலத்தால் செயல்கள் நடக்காது. சுயநலமற்று செய்த அவையால் பெய்யன்னா பெய்ஞ்சது மழை.